அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ என்ன சொல்றேன்னா, இது இப்போ நீங்கள் இந்த சமுதாயத்தில் பார்த்துருப்பீங்க. ஆண் பெண் இருவரும் சேர்ந்தா போல இருப்பாங்க. அவங்கள அழியினுவாங்க. கருத்தில் கொள்ளுங்க. அந்த அமைப்பு அவங்க ஜாதக கட்டத்தின் அடிப்படையில் எதனால் அவங்க அந்த அலியாய் மாறுறாங்க என்பது சொல்கிறேன். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. ஏன்னா இதில் தெரிஞ்சு வச்சுங்க. இது ஒரு வித்தியாசமான அமைப்பு. நவ கிரகங்களிலும் புதன் பகவானும் சனி பகவானும் அலி கிரகங்களாக விலகுகின்றன. அவற்றுள் புதன் பகவான் பெண்தன்மை அதிகம் கொண்ட 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 அலி, சனி பகவான் ஆண் தன்மை அதிகம் கொண்ட அலியாகும். இவ்விரு கிரகங்களும் பிற கிரகங்கள் சம்பந்தப்படும் போது அந்த ஜாதகருக்கு அலித்தன்மையை ஏற்படுத்துகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் 6லையும் 8ல் சனியும் நின்றால் அந்த ஜாதகர் அலித்தன்மை உள்ளவராக ஆகிவிடுவார். அதே போல சனியும் சுக்கிரனும் ஜென்ம லக்னத்துக்கு 8 அல்லது 10ஆம் வீட்டில் அமர்ந்து சுபகோள்களின் பார்வை பெறாவிட்டால் அந்த ஜாதகர் அலித்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொண்டவர். கருத்தில் கொள்ளுங்க. இது அலித்தன்மை கொண்ட ஜாதக அமைப்பு, நடைமுறையில் பொருந்தக்கூடிய அமைப்பு. கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.